சுமார் 131 ஆண்டுகால ஒலிம்பிக் கமிட்டி சங்க வரலாற்றுல முதல் முறையா ஒரு பெண் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி 9 ஆண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப 10வது முறையா ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்தவங்க, கிறிஸ்டி கோவன்ட்ரி. இவங்க பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே தலைநகர் ஹாரோரோவுல பிறந்திருக்காங்க. இவங்க தன்னுடைய இளமை பருவத்துல ஆரம்ப காலங்கள்ல நீச்சல் வீராங்கனையா இருந்திருக்காங்க. சோ நீச்சல் பயிற்சி பெற்றிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் இவங்க உயர்நிலை பள்ளி படிக்கிறப்பயே 2000 ஆண்டு சிட்னி ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்கிறாங்க. அங்க அவங்களுக்கு அரையிறுதி வரை போறாங்க. எந்த பதக்கமும் கிடைக்கல. ஜிம்பாப்வேல ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயருக்கான விருது கிடைக்குது. 2002ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியில தங்கப்பதக்கம் வாங்குறாங்க. 2004ஆம் ஆண்டு ஏதென்ஸ் ஒலிம்பிக் போட்டியில அவங்க 3 பதக்கங்களை வெல்றாங்க. தங்கம், வெள்ளி, வெண்கலம் சொல்லி 3 பதக்கங்களை வெல்றாங்க. 2005 உலக சாம்பியன்ஷிப் போட்டியில 2 தங்கம், 1 வெள்ளி வாங்குறாங்க. இப்படி ஜிம்பாப்வேக்காக இவங்க 7 பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. ஜிம்பாப்வே இதுவரை பாத்தீங்கன்னா 8 பதக்கங்கள் தான் வாங்கியிருக்கு. 1980ஆம் ஆண்டு பெண்கள் பிரிவு ஹாக்கி போட்டியில தங்க பதக்கம் வாங்கியிருக்கு. மித்த எல்லாமே இவங்க தான் வாங்கியிருக்காங்க. 2012, 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில இவங்க பங்கேற்காங்க. சோ பதக்கம் எதுவும் வாங்கல. 2016ஆம் ஆண்டோட ஓய்வு பெறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜிம்பாப்வேயோட புதிய தலைவர் இவரை அப்ப என்னன்னா இவருடைய வயசு 34. சோ இவரை கல்வி, சமூகம், பொழுதுபோக்கு, விளையாட்டுத்துறை அமைச்சரா இவரை நியமிக்கிறாங்க. இவரும் செவ்வனே தன்னுடைய வேலையை செய்யறாரு. சர்வதேச ஒலிம்பிக் கவுண்டியில போட்டி யார் தலைவர்னு சொல்லி ஒரு போட்டி நடக்குது. இது பல பேர் பங்கெடுக்கிறாங்க. இவங்க அதிக ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. 10வது ஒலிம்பிக் கமிட்டி தலைவரா இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2028, 2036 ஒலிம்பிக் நடப்பது இவங்க கையில தான் இருக்கு.